லட்சுமி. நான் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேட்டுக்கல்லேருந்து வரேன். இந்த ஃப்ரீ கோர்ஸ் நடக்கிறது என்னோட ஃப்ரெண்ட் அபிராமி மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே சேர்ந்தது மூலமாக எனக்கு நிறைய அனுபவம் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு எனக்கு மேக்கப்னால எனக்கும் இன்ட்ரெஸ்ட் தான். ஆனால் எதுவுமே நான் வந்து வெளிக்காட்டிக்கிற மாட்டேன். எங்கேயுமே போய் போடுறது வைக்கிறது இது என்ன பெரிய மேக்கப் ஆர்டிஸ்டான்னு கேட்டுருவாங்களோன்ட்டு நான் யாருமே போட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் ஏரியாவில் வந்து தெரிய ஆரம்பிச்சது, இந்த பொண்ணு வந்து பியூட்டிஷன் கோர்ஸ் போகுது அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சது. இப்போ வந்து என்னை ஃபஸ்ட்டுமே மெஹந்தி போடுவேன், ஆனால் யார்கிட்டையுமே நான் சார்ஜ் வாங்கினதே கிடையாது. இப்போ நீங்கள் கிளாஸ் போகிறேன்றது மூலமாக தெரிஞ்சு இந்த பொண்ணு அமௌண்ட் கட்டி ஃப்ரீ கோர்ஸ் மூலமாக படித்தாலும் நல்லா போடுறா, அவள்கிட்ட வந்து நம்ம போடலாம்னு சொல்லிட்டு என்கிட்ட போட வந்தாங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட் டைம் மெஹந்தி போட்டு சார்ஜ் வாங்கியிருக்கேன். அதுக்கு வந்து சார் தான் காரணம். இந்த ஃப்ரீ கோர்ஸ் நடக்கிறதுனால தான் நான் இந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு எல்லாருமே நம்மகிட்ட ஒரு இது இருக்குன்னா அதை வந்து நம்மளோட நிலைமையை டெவலப் பண்ணுறதுக்கு தான் நம்ம யோசிப்போம். இப்போ சார் வந்து இங்கே ஃப்ரீ கோர்ஸ் நடக்கணுன்றதை அவங்க யோசிக்கலைன்னா நம்ம இந்த அளவுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கவே மாட்டோம். அது இவங்க ஃப்ரீ கோர்ஸ்னு நடத்துறதுனால தான் நம்ம இங்கே வந்து இருக்கோம். அதுக்கு வந்து சாருக்கு நான் துர்காவுமே எல்லாமே நம்ம கேட்டதுனாலுமே ஒரு 2-3 டைம் கேட்டு புரியலைனாலுமே அதுக்கப்புறம் கேட்டாலுமே நல்லா சொல்லி தருவாங்க. எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே சொல்லி தந்தாங்க. அது துர்கா வந்து பாராட்டலாம். எல்லாருமே இங்கே ஃபஸ்ட்டு வந்து தனித்தனியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு எல்லாருமே தனித்தனியாக இருந்தாங்க. கொஞ்சம் நாள் போக போக தான் எல்லாருமே நல்லா பேச ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிறது தனியாக இருந்து இங்கே வெளியில் வந்தாலே ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இப்போ எல்லாருமே பாண்ட் ஆகிட்டதுனால இங்கே ஒரு ஹாப்பினஸ் தான். ஹாப்பியோடு தான் எல்லாருமே போகிறோம். இந்த ஹாப்பி கடைசி வரைக்கும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.